ஆசை ஆசையா வீடியோ போட்டுட்டு இருந்த பிள்ளைய இப்படி அட்ரஸ் இல்லாம பண்ணிட்டீங்களடா சார். இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. நான் லைட்டா தாங்க கொளுத்தி போட்டேன். அதையே கண்டென்ட் ஆக்கி ஆளுக்கு அடிச்ச அடியில எங்க அக்கா ஒரு 6 நாளா ஆளையே காணோம். ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். அப்ப நீ ஏன்டா இப்ப வந்தன்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அக்கா பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யாராச்சும் சிவிலைஸ்டா ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிறது ஒரு அட்டாக் லேயர். அதாவது இன்டெலெக்சுவலாவே டிஸ்கஷனை கொண்டு வந்துராத. பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். அப்போ நடிக்கிறதுல தப்பே இல்லடி. அது இல்லாம நீங்க வேற நிறைய பேர் பாவம் பார்த்து பார்ட் 3 போடாம இருந்துராதீங்கன்னு மெசேஜ் பண்ணிருந்தீங்களா? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. போடான்னு தெரியல. நீங்க ஒருத்தவங்களை கலாய்க்கிறதுக்கு பாயிண்ட் கிடைக்கலன்னு அவங்க கலந்துகிட்ட ப்ரோக்ராம்ல காம்பேரிங் பண்ண உங்களை கலாய்ச்சி பார்த்திருக்கீங்களா? இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத வா போலாம். இதுல கண்ணு வர வைக்கிறது. இப்ப பாத்துட்டு வாங்க. என்னடா இந்த அங்கிள் சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட உருண்டை எழுக்கிறாரு, யாரா அது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் புரியுது. இந்த வீடியோ பாருங்களேன். நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? நான் சொல்லட்டுமா? நீங்க யாரா சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? நீங்க யாரா சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? ஒரு ப்ரோக்ராம்ல நமக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த ப்ரோக்ராமோட ஆங்கர் தான் இவங்க. அவங்க பிராமணிக்கலா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கவிட்டு வந்து கலாச்சிக்கிட்டு இருக்குது இந்த அக்கா. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. அதுவும் நம்ம சேனல்ல எல்லாரும் பாக்குற மாதிரி நானே போட்ட போஸ்ட் அது. அத இருங்க வரேன். பாத்தீங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தூக்கிட்டு வந்து பீத்திக்கிட்டு இருக்கு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏமா உன் இன்வெஸ்டிகேஷன்ல தீய வைக்க என்கிட்ட கேட்டிருந்தா ஒரிஜினல் காப்பி ஹை ரெசல்யூஷன்ல நானே அனுப்பி விட்டுருப்பேன். இப்படி சம்பந்தமே இல்லாம அந்த ஆங்கரை போட்டு அடிச்சுட்டு அடுத்ததா பகல்காம்ல பாகிஸ்தான் அடிக்கிறாங்க, திருப்பரங்குன்றத்துல தீ மிதிக்கிறாங்க, ஆத்துல அழகர் இறங்குறாருன்னு எதையோ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். திருப்பரங்குன்ற இஷ்யூல இந்து இஸ்லாமியர்கள் சகோதரத்துவமா இருக்கணும்னு பேசியிருக்கோம். இந்தி திணிப்புக்கு எதிராக பேசியிருக்கோம். பெஹல்காம் தாக்குதல்ல இந்த தாக்குதலை இஸ்லாமியர்கள் பக்கம் திசை திருப்பாதீங்கறத பத்தி பேசியிருக்கோம். மதுரையில இந்து இஸ்லாமியர்கள் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கறத பத்தி பேசியிருக்கோம். பெரியார் மேல ஏறி நின்னு சாமியை பார்த்தாங்கறதையும் பேசியிருக்கோம். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து நீங்க பண்ணி நானே பண்ணுவேன். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. உண்மைக்கு நடுவில் பொய்ய சொருகி சாண்ட்விச் மாதிரி சர்வ் பண்ணுதுன்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ மறுபடியும் அதே பண்ணியிருக்குது அக்கா. மக்களுக்கு மத நல்லிணக்கம் பத்தி பேசினா பிடிக்காது, சமத்துவம் பத்தி பேசினா பிடிக்காது, குறிப்பா பெரியார் பத்தி பேசினா பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு யார முறைக்கிற, என்ன முறைக்கிற, எதுக்கு திருப்பி முறைக்கிற? மத நல்லிணக்கத்தை பத்தி பேசினா எனக்கு பிடிக்காதாமா, சமத்துவத்தை பத்தி பேசினாலும் எனக்கு பிடிக்காதாமா. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி இப்படி எங்கெங்கயோ ஒல்ட்டி விட்டுட்டு கடைசியில் நம்ம சுகி ப்ரோ பக்கமா வண்டியை திருப்பி விட்டுருச்சு. இந்த அங்கிள் பிராமணர்களை பேச மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. சமத்துவம் பேசுறது பிராமணர்களாவே இருந்தாலும் அவங்களையும் பேசுவாரு. இந்த சுகிசிவம் அவர்கள் சமத்துவம் பேசுறதுனால அவரையும் விட்டு வைக்கல இந்த தற்கொலை ப்ரோமேக்ஸ். யாரு? எனக்கு தெரிஞ்சு நம்ம சுகிபிரோவை பத்தி இது வரைக்கும் ஒரு 5 வீடியோ நான் போட்டிருப்பேன். ஒரு வீடியோல கூட அவருடைய கம்யூனிட்டியை பத்திலாம் நான் பேசினதே கிடையாது. ஆனா இது பேச ஆரம்பிச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் முஸ்லீம் இவன் பிராமின்னு கம்யூனலாவே பேசிட்டு இருக்கு. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. மக்களுக்கு மத நல்லிணக்கம் பத்தி பேசினா பிடிக்காது, சமத்துவம் பத்தி பேசினா பிடிக்காது. என்னப்பா நான் ஏத்தது? தண்ணி வைங்கப்பா. தண்ணி எல்லாம் வச்சா இல்லடா பரவாயில்லடா. ஊசி எடுத்து ஏத்துறான், நீ கலப்பற எடுத்து நெஞ்சிலே இறக்கி கிண்டே கிண்டினே கிண்டிட்டடா.
அதுவும் கடைசியில கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு வந்து நான் இந்த கம்யூனிட்டி தான் பாத்துங்கன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. ஏமா என்னமா இவ்வளவு கம்யூனலா இறங்கிட்ட? அப்ப நீ பேசிட்டு இருந்த அந்த பெரியாரிசம்லாம் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? கடைசியா என்ன பர்சனல் அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தற்கொலை ப்ரோமேக்ஸ் மண்டையில இருந்து நிரம்பி வழியிற உங்க மூளையை நாய் நக்கிற கூடாது பாருங்க. நீங்க தற்கொலைன்னு எனக்கு தெரியும், ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்கொலைன்னு இப்பதான் தெரியுது. நீங்க தான் தற்கொலையாச்சே, உங்களுக்கு எப்படி புரியும்? அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளைய ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. தற்கொலை அங்கிள் என்ன பண்ணுது? புரியலனா சவுட் மிஷின் வாங்கி மாட்டுங்க. தற்கொலை ப்ரோமேக்ஸாவே இருக்கான். ஆனா பர்சனல் அட்டாக் பண்ணத கூட விடுங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அட்வைஸ் ஒன்னு போட்டுச்சு பாருங்க. முதல்ல ஒரு பொது வெளியில வயசுக்கு மூத்தவங்கள எந்த மாதிரி பேசணும்ன்றத கத்துக்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நம்ம டாடியாரோட சொத்துக்களை உயிலாவோ கிஃப்டாவோ எழுதி வைக்காம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்? இதைத்தானே நம்ம 3 வீடியோவா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அக்கா கொடுக்குற பதில பாருங்களேன். பெரியார் கொடுக்க நினைச்சது அவரோட சொத்துக்களை மட்டும் இல்ல, ஒரு கட்சியையும் ஒரு அமைப்பையும் அது மூலமா வந்த 1 ரூபாய் காசா இருந்தாலும் தனக்கு பின்னாடி மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சாரு. அதுக்கு அந்த காலத்துல கண்டிப்பா ரத்த உறவுகள் சார்ந்தவங்க தான் அதை கொடுக்கணும், அப்படி இல்லன்னா வாரிசை கண்டிப்பா தேர்ந்தெடுத்து ஆகணும்னு இருந்துச்சு. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய்யே. அவர் கொடுக்கணும்னு நினைச்சது அவரோட சொந்த சொத்துக்களை மட்டும் இல்லையா, அவர் அமைப்பையும் அதன் மூலமா வந்த சொத்துக்களையும் கொடுக்கணும்னு நினைச்சாராம். இத கபாரு திறந்து பாரு, இதோட கை கொடுக்கும் அப்பா. அதுக்கு வாரிசு இருந்தாதான் கொடுக்க முடியுமா? இல்ல எனக்கு புரியல. ஒரு ஆர்கனைசேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எதுக்கு வாரிசு இருக்கணும்? ஐயோ மீண்டும் மீண்டுமா? அதுவும் ஃப்ளோவுல இன்னொரு வார்த்தை ஒண்ணு விட்டுச்சு, கவனிச்சீங்களா? அது மூலமா வந்த 1 ரூபாய் காசா இருந்தாலும் தனக்கு பின்னாடி மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சாரு. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். அதுக்கு அந்த காலத்துல கண்டிப்பா ரத்த உறவுகள் சார்ந்தவங்க தான் அதை கொடுக்கணும், அப்படி இல்லன்னா வாரிசை கண்டிப்பா தேர்ந்தெடுத்து ஆகணும்னு இருந்துச்சு. அந்த சொத்துக்கள்லாம் தனக்கு பிறகு மக்களுக்கு போய் சேரணும்னு அவர் நினைச்சாராம், அதனால வாரிசு தேர்ந்தெடுத்தாராம். அதுவும் அப்படி ஒரு சட்டம் இருந்ததுன்னு அழுத்தமா வேற 2-3 தடவை சொல்லுது. வாரிசை கண்டிப்பா தேர்ந்தெடுத்து ஆகணும்னு இருந்துச்சு. எங்க இருந்தது அந்த சட்டத்தோட பேர் என்ன? எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? இப்படி நாம கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம ஒருவேளை இந்த வீடியோக்கும் திரும்ப அடிப்பானும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு ராஜதந்திரத்தை கையாண்டிருக்கு. அதுக்கும் மேல இந்த வீடியோவை எடுத்து போடுவேன் அப்படின்னு நினைச்சா நம்மளால ஒருத்தர் பொழைச்சிட்டு போட்டோம். இப்படி சொல்லிட்டா நான் ரிப்ளை வீடியோ போட மாட்டேன். என் வேலை உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. ஆமா, இது அவதார் குட்டி. இதை வச்சு 1000 கோடிக்கு படம் எடுத்து நாங்க பொழைக்க போறோம். நீயே ஃபுட் பிளாக்ன்ற பேர்ல பழைய சால்னா பாக்கெட் நாள்லாம் ஊருக்குள்ள விளம்பரம் பண்ணிட்டு திரியற. இதுல அக்கா பண்ண இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் நீ அவர் கூட விவாதிக்க தயாரா அப்படின்னு டீசெண்டா கமெண்ட் போட்டிருந்தாரு. அதுக்கு தைரியமான ஆளா இருந்தா அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரிப்ளை போட்டிருந்தது. மதுரக்காரனு கையே கத்தி வரல பீச்சா யார்கிட்ட கட்சியை பிடிச்சி பேசுறேன் பக்கத்துல அது அறுவாளையரா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். நான் கூட அக்கா மாசா ரிப்ளை எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓடிருச்சு. வேற எங்கடா வரணும்? வேற வரதுக்கு இடமே இல்லப்பா, இதாப்பா எட்டு. சரி, நேரடி விவாதம் தானே, பஞ்சாயத்து பேசி பைசல் பண்ணிடுவோம்னு நானும் 3 நாளா இன்ஸ்டால ஸ்டோரி போடுறேன், மெசேஜ் பண்றேன். இது எதுவுமே தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு நம்ம அக்கா. இதுக்கு மேல மதுரை ஜெயந்திபுரம் பாரதியார் தெருவுல வீரகாளியம்மன் கோயில் ஒண்ணு இருக்குது. அங்க வந்து பூ போட்டு பார்த்து தான் ஆத்தா கிட்ட உத்தரவு வாங்கணும். கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா